ஒவ்வொரு நாளும் நம்முடைய வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுகிற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய நாளிலும் கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகரிக்கும். நிறைய மாவட்டங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 70% வரைக்கும் இப்போ வரை நமக்கு மழை பதிவாகியிருக்கு. இன்னும் ஒரு 30% பகுதிகளில் மழையை இன்னும் தொடங்காமல் இருக்கு. கடுமையான ஒரு வறட்சி நிலவி கொண்டிருக்கு. இது எல்லாத்திற்கும் ஒரு முடிவு கட்டுகிற விதமாக தான் வங்கக்கடலிலும் சரி, அரபிக்கடலிலும் சரி 2 முக்கிய தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதிகள் என்ன ஆகும், அதே மாதிரி அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிற தாழ்வு பகுதி என்ன ஆகும் அப்படிங்கிறதான முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம். மழை வருமா வராதா அல்லது மிக கனமழை ஏதேனும் இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய பல சந்தேகங்களுக்கு இந்த வானிலை அறிக்கை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கான விடை நிச்சயமா கிடைக்கக்கூடும். அதனால தயவு செய்து கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் 10 12 மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பொழிவு வருகிறத நம்ம பார்க்கிறோம். தினந்தோறும் மழை பொழிவு. மதுரையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எடுத்து பாருங்க. நீலகிரியிலிருந்து தென்காசி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், இது போன்ற இந்த தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை பொழிவுகள் பதிவாயிட்டே இருக்கு பகுதியாக. இப்போ வருகிற நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா மதுரை வைகை ஆற்று பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் வறண்டிருக்கிறது. ஏதேனும் மறுபடியும் வைகை ஆற்றில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மதுரையிலிருந்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதே மாதிரி டெல்டா விவசாயிகள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, காவிரி டெல்டா பாசனத்திற்கு காவிரியிலிருந்து குறிப்பாக கர்நாடகாவில் அதீத கனமழை பதிவாகி அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் திறக்கப்பட்டு மேட்டூருக்கு வந்தடைந்து உரிய நேரத்தில் நமக்கு டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா? ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு ஒரு சாத்தியமான ஒரு சூழ்நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விவசாயிகள் மத்தியிலிருந்து எழும்பியிருக்கு. அதனால அதையும் நம்ம குறித்து இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்கலாம். கர்நாடகாவினுடைய மழை பொழிவு எப்படி இருக்கும், தமிழகத்துல அதிலும் குறிப்பா டெல்டாவில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டத்தில் சில இடங்கள்ல வேணா கனமழை இருக்கலாம். வருகிற நாட்களில் அரபிக்கடலில் மொரசு அப்படிங்கிற ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. கடந்த சில நாட்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வங்கக்கடல்ல உருவாகுமா இல்லை அரபிக்கடல்ல உருவாகுமா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி புயல் சின்னம் பொறுத்தவரை அரபிக்கடல்ல உருவாகிறதுக்கான வாய்ப்பாக வருகிற நாட்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கு பெயர் முரசு என்று பெயர் வைப்பார்கள். வங்கக்கடல்ல உருவாகிறது ஒரு தாழ்வு மண்டலமாகவே பார்க்கப்படுது. அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆகவே அரபிக்கடல்ல உருவாகிற புயல் சின்னம் முரசு என்று பெயர் வைக்கப்படும். அதே சமயத்தில் வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதனால நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அப்படி நம்ம விட்டுற போறது இல்லை. அந்தமான்ல தான் முதல்ல தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கு. அதனால வங்கக்கடல் பகுதிகளிலும் முதலாவது நமக்கு உருவாகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் தான். இங்க நமக்கு உருவாகி அதுக்கப்புறம் தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும். அதன் பிறகுதான் நமக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதியானது உருவாக போகுது. எது எப்படியோ நமக்கு இது போன்ற நிகழ்வுகளின் காரணமாக மே 9ஆம் தேதியிலிருந்து மிக கனமழை, தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க. மே 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்தவரை புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மிக கனமழைங்கிறது மே 9லிருந்து 16 வரை நம்ம தேதிகள் குறிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா முதற்கட்டமாக தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாகும். மே 9, 10, 11 தேதிகளில் தென் மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகள் எல்லா இடங்களிலும் மிக கனமழை வர வாய்ப்பு இருக்கு. இனிமே வர மழையெல்லாம் 10 சென்டிமீட்டர் தான், அதுக்கு எல்லாம் கண்டிப்பா இருக்காது. ஏற்கனவே மதுரையில 7-8 சென்டிமீட்டர் கிட்ட பதிவாயிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலே மதுரையில மட்டுமே 7 சென்டிமீட்டர் மழை. இனிமே வர மழையெல்லாம் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு எதிர்பார்த்துறாதீங்க. வர மழை இதுக்கப்புறம்
மே மாதத்தில் அதிலும் குறிப்பாக அடுத்த வாரத்தில் வர மழையெல்லாம் 10-12 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் இப்போவுமே தயாராகிக்கோங்க. இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்கிறோம்? நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு உஷார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தகவலையும் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம். கவனமாக இருந்து பயன்பெறுங்க. அடுத்ததாக முதல் கட்டமாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நமக்கு வந்து மழை தீவிரமானதுக்கு அப்புறமா மே 12ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் குறித்து கொள்ளுங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை இந்த இடத்துல இருக்கிறவங்க, டெல்டா பகுதியில் இருக்கிறவங்க மே 12, 13 மற்றும் 14 தேதிகளில் மிக கனமழை புரட்டி போடும். கண்டிப்பாக இது நடக்கும். நம்ம சேனலில் எப்பொழுதுமே மழை வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம அறிவிக்காமல் போகிறதே கிடையாது. எந்த தேதிகளில் மழை வந்தாலும் உடனே அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சேனலில் கொடுத்துருவோம். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. டெல்டா மாவட்ட மக்களே, உங்களுக்கு 12, 13, 14 தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. மிக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக வலுப்பெறக்கூடும். அதிக மழை பொழிவுகள் டெல்டாவில் உறுதியாக நமக்கு பதிவாகும். நாளை முதலே நீங்கள் இன்னும் நிறைய மழை முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிக்க மே 9ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு மழை முன்னேற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக வட தமிழக கடலோர பகுதிகளும் உள் மாவட்டங்களும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஏற்கனவே கடந்த சுற்று மழையில் பகுதியாக நமக்கு மழை பதிவாச்சு. கடலூரில் சில இடத்துல மழை, கடலூர் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பொழிவு, விழுப்புரம், அப்புறம் காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்கெல்லாம் வந்து கோடை மழைங்கிறதுனால பகுதியாக சில இடத்துல மட்டும் மழை வந்துட்டு போயிடுச்சு. அது ஒரு நாள் மட்டும்தான் மழை வந்தது. அதனால் இப்போ தினந்தோறும் மழை வேணும் ப்ரோ, அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சுங்க. மே 13, 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் 4 நாட்களும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழை பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். தயாராகிக்கோங்க. 10 சென்டிமீட்டராவது நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிச்சயம் கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நமக்கு கடலோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியை தொடர்ந்து கடலோர மற்றும் டெல்டாவிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக கனமழை வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்கிறோம். எத்தனை சென்டிமீட்டர் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? வருகிற வாரங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேலாக பெரும்பாலான கடலோரங்களில் மிக கனமழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது குறைஞ்சது நம்ம சொல்றோம், குறைஞ்சது ஒரு 10 இல்லை 12 சென்டிமீட்டராவது பதிவாயிரும். அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 16, 15 சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை பொழிவு வரலாம். அதனால இது வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மழை பொழிவாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் பாருங்க, கண்டிப்பா வானிலையில நிறைய மாற்றங்கள் தெரியும். மே மாதத்திலேயா இந்த மாதிரி ஒரு மழை வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க போறீங்க. அந்த அளவுக்கு மழை பொழிவுகள் நிச்சயம் கிடைக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் வாடிப்பட்டி, மதுரை பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கு. அதே போல மற்ற இடங்கள் தமிழ்நாட்டில் வெறும் மதுரையில மட்டுமே மழை இல்லைங்க, நிறைய இடத்துல மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. திருச்சி, ஈரோடு, திருப்பூர், அதே மாதிரி ராமநாதபுரத்தில் அருமையான மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. தென் மாவட்டங்களில் பல இடங்களில் மழை பெய்து வருது. இன்னும் நிறைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை மாவட்டங்களாகட்டும் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும். கடந்த 24 மணி நேரத்திலும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மற்றும் உள் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. குறையும் வெயில் அடுத்த வாரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படக்கூடும். அதே மாதிரி டெல்டா விவசாயிகள் பாசனத்திற்கு நீங்கள் வந்து ஜூன் மாதத்தில் காவிரியிலிருந்து நீர் திறப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி மேட்டூருக்கு போதுமான அளவு தண்ணீர் வந்தடையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இப்போ அடுத்த வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாகிற நிகழ்வுகளின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மிக அருமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும். ஜூன் மாதங்களில் நமக்கு தேவையான தண்ணீர் பொறுத்தவரை குறிப்பாக கர்நாடகா மாநிலங்களில் இந்த வருஷம் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவு இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு ஆண்டாக இந்த 2026 பார்க்குறோம். கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு மேட்டூர் 120 முழு கொள்ளளவு எட்டும் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அதனால நமக்கு தொடர்ந்து கர்நாடகா மாநிலங்களில் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். போதுமான அளவுக்கு மழை கிடைக்கும். ஆனால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே தொடர்ந்து இதுவரை பார்க்கப்பட்டு வருது. ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக பருவமழை சற்று பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால மக்களே, தயவு செய்து தண்ணீரை சேமியுங்கள், வீணாக்காதீங்க. பருவமழை ஏன்னா அடுத்த வருஷம் எல்னினோ இன்னும் மோசமாக இருக்க போகுது. இந்த வருஷமாவது பரவாயில்ல,
அடுத்து 2027 இதை விட வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் நம்ம அதை பார்க்கிறோம். அதனால சற்றே கவனமாக இருந்து கொள்ளுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.